லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்வால் செட்டிங்ஸ் எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றது. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபயர்வால் எப்படி நம்ம ரூல்ஸ் வந்து எழுதுறது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டெர்மினல்ல இருந்து ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபயர்வால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபயர்வால் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய மெஷினில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடாது, அதை நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஃபயர்வால் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய சர்வீசஸ் சச் ஆஸ் ஒரு SSH சர்வீஸோ அப்படி இல்லைன்னா ஒரு HTTP சர்வீஸோ இல்லை FTP சர்வீஸோ டெல்நெட்டோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸை நம்மளால என்ன பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டுமா வேண்டாமா, எந்த போர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளால ஃபயர்வால்னுடைய ரூல் பேஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியுங்க. ஸோ ஃபயர்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் GUI பேஸ்டு அப்ளிகேஷன்லேயே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபயர்வால் -config கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபயர்வாலை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம டெர்மினல் பேசிஸில் எப்படி நம்ம வந்து ஃபயர்வால் கொடுக்கலாம், ஃபயர்வால் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபயர்வால் கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாங்க. சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு சிஸ்டம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மெஷினில் வந்துட்டு ஃபயர்வால் செட்டிங்ஸ் ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சிஸ்டம் சிடிஎல் பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம், ஒரு சர்வீஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சிஸ்டம் சிடிஎல் மூலியமாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ ஃபயர்வாலுடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபயர்வால் டீன்னு இருக்கும். ஸோ அதை எப்படி ஆக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம சிஸ்டம் சிடிஎல் கொடுத்துக்கலாம். சிஸ்டம் சிடிஎல் கொடுத்துட்டு ரைட் STATUS ஸ்டேட்டஸ் கொடுத்து ஃபயர்வால் டி அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ ஃபயர்வால் டிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஃபயர்வால்னுடைய சர்வீஸ். ஸோ இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது, ரைட்? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃபயர்வால் கமாண்ட் மூலிமா நம்ம வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபயர்வால் ரைட். ஸோ ஃபயர்வால் -CMD. ஸோ இந்த கமாண்ட் தான் அங்கே நம்ம வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபயர்வால் கமாண்ட் CMD கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்து ஸ்டேட் கொடுத்து இங்கே என்டர் அடிக்கிறேன், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்னு காமிக்குது. அதாவது நம்மளுடைய மெஷினில் ஃபயர்வால் ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஃபயர்வாலுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபயர்வால் CMD அப்படிங்கிற கமாண்ட் மூலியமாக தான் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதனுடைய மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபயர்வால் -CMD கிளிக் பண்ணி என்டர் அடிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஃபயர்வால் கமாண்டினுடைய மேன் பேஜுங்க. ஸோ எப்பவும் போல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ என்னென்ன ஃப்ளாக் இருக்குது, என்னென்ன ஸோ ரன் டைம் டு பெர்மனன்ட் இருக்குது, செக் கான்ஃபிகர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஸோ பெர்மனன்ட் ஃப்ளாக் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரீ டைமில் யூஸ் பார்த்துக்குங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஸையுமே செக் பண்ணி பார்த்துட்டு கோத்ரூ பண்ணி பார்த்துக்குங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபயர்வாலினுடைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஸ்டம் CTL ரைட், எப்போ போல் ஸ்டார்ட் ஃபயர்வால் டி, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் சிடிஎல் ஆப்பரேஷன் தான். ஸோ எந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் ஸ்டாப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சிஸ்டம் சிடிஎல் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ஃபயர்வால் கொடுத்துடலாம். இதே ஸ்டாப் பண்ணணும்னாலும் இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலாக ஸ்டாப்னு கொடுத்துக்கலாம், ரீலோட் பண்ணணும்னாலும் ரீலோடுன்னு கொடுத்துக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணணும்னாலும் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட்டுங்கிற இருக்க வேண்டிய இடத்துல ரீஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம், ரீலோட் கொடுத்துக்கலாம், ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் சிடிஎல்ல பார்த்ததே தான், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபயர்வாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம வந்து
பயன்படுத்துவோம், ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஸோ ஸ்டேட்டஸ் ஏற்கனவே நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ சிஸ்டம் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ்ன்னு கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நம்ம விட்டுடுறோம், ரைட்? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஃபயர்வாலில் வந்துட்டு என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரூல் செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சர்வீசஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபயர்வால்னு கொடுத்துடலாம். ஸோ ஃபயர்வால் -cmdன்னு கொடுத்துட்டு, ரைட், /list -all. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய மெஷினில் வந்துட்டு எதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது நம்மளுடைய ஜோன் டினோட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன ஜோனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படிங்கிற ஜோனில் இருக்கும். ஸோ ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸை நம்ம வந்து ஜோன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஹோம் நெட்ஒர்க்கில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்னுடைய ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஹோம்ங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவே நான் வெளியில் இருக்கும்பொழுது பப்ளிக்கில் இருப்போம், இல்லைனா ஒர்க் இருக்கும்போது ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஆக்டிவ் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து என்னுடைய ஹோம் ஜோனில் இருக்குது, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சர்வீசஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ என்னுடைய நெட்டு வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய வைஃபைனுடைய இன்டர்ஃபேஸை காமிக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சர்வீசஸ். சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ இதில் HTTPO இல்லை FTPO இல்லை டெலிநெட்டோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய சர்வீசஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸை ஆட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், அது போக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ ஃபயர்வால் CMD லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஃபயர்வாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுங்க, ரைட்? ஓகே. ஸோ நம்ம இப்போ ஜோன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஓகே, நம்மளுடைய மெஷினில் எது வந்து டிஃபால்ட் ஜோனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ -cmd -get -default -zone. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மெஷினில் எது டிஃபால்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுது. ஸோ ஹோமுங்கிறது தான் என்னுடைய டிஃபால்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ வந்துட்டு இதை நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல என்னென்ன ஜோன் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹைஃபன் கொடுத்து கெட் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து என்னுடைய மெஷினில் என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குது. ஸோ ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபயர்வால் CMD கெட் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிளாக், DMG, ட்ராப், எக்ஸ்டர்னல், ஹோம், இன்டர்னல், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியான ஜோன். ஸோ இந்த ஜோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் நம்ம எது வேணாலும் நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக இல்லை வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவ் ஜோன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் இங்கே வந்துட்டு ஜோன்ஸ்னு கொடுக்குற இடத்துல ஆக்டிவ்னு கொடுத்துருவேன், ரைட்? ஸோ ஆக்டிவ் -ஜோன்ஸ்னு கொடுத்து எங்கே என்டர் அடிச்சு அப்படின்னம்னா, ஸோ எதெல்லாம் என்னுடைய ஆக்டிவ் ஜோனாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஹோம் ஜோன் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வைஃபை இன்டர்ஃபேஸ் காமிக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விர்ச்சுவல் லைப்ரரியினுடைய இன்டர்ஃபேஸ் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால அதுவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது, ரைட்? ஓகே. ஸோ அடுத்து நம்ம சர்வீசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன சர்வீசஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சர்வீசஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் -cmd -get சர்வீசஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய சர்வீசஸ். இத்தனை சர்வீஸ் இருக்குது. இத்தனை சர்வீசஸையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட்டோ டிசேபிளோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா DNS இருக்குது, ரைட்? ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு grep கொடுத்து நான் FTP கொடுக்குறேன். ஸோ FTP எங்கே இருக்குது? ஸோ FTP வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா FTP இருக்குது, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா HTTP
எஸ் ஹெச்டிடிபி இங்கே இருக்குது. ஸோ லைக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சர்வீசஸ் நம்ம வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு கெட் சர்வீஸ் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ கெட் சர்வீஸ் மூலிமா பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய சர்வீசஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸையுமே வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஃபயர்வால் ஆல் கமாண்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, எஸ் ஸோ லிஸ்ட் ஆல் கமாண்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வீசஸில் இதுதான் சர்வீசஸ், இந்த சர்வீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவில் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீசஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்வீசஸை வந்து மாற்றணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே கிளியராக கொடுத்துட்றேன். ரைட். ஸோ ஃபயர்வால் -cmd ஸோ எந்த ஜோனுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஜோன் ஈக்குவல்ஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கேன், ஹோம் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தை பண்ண போகிறோம், ஸோ வாட் இஸ் த ஆப்ரேஷன், ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆட் பண்ண போகிறோம், சர்வீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சர்வீஸ் ஆட் பண்ண போகிறோம், ஹெச்டிடிபி சர்வீஸை ஆட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ சக்ஸஸ்ங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ லிஸ்ட் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிடிபி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும். ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு சர்வீசஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு ஒரு டெல்நெட் இருக்குது, டெல்நெட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஆட் சர்வீஸ் கொடுத்து டெல்நெட் கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெல்நெட் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ லைக் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த சர்வீசஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்வால் கொடுத்துக்கணும், எந்த ஜோனுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும், அதே மாதிரி எந்த சர்வீசஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ரைட். ஸோ இப்போ எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், ஹெச்டிடிபியையும் டெல்நெட்டையும் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ சம் அதர் யூசர் யாரோ ஒரு யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய செட்டிங்ஸை வந்து ரீலோட் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ ரீலோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இங்கே இருந்த டெல்நெட்டு ஹெச்டிடிபி எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபயர்வால் வந்து 2 மோடில் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைம் மோடு, இந்த செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மோடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பீரியடில் தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் அந்த மெஷின்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டேனாலே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் சேவ் பண்ணது இல்லை மாடிஃபை பண்ண எல்லா ரூல்ஸுமே போயிடும். ஸோ நான் திரும்பவும் நான் அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ரூல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வேண்டாம் சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளாக் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஃப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அப்படிங்கிற ஃப்ளாகை நம்ம ஆட் பண்ணணும். ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு எந்த விதமான ரூல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃபயர்வால் ரைட் ஹைஃபன் கமாண்ட் கொடுத்துருவேன், ஃபயர்வால் ஹைஃபன் கமாண்ட் கொடுத்துட்டு நான் இங்கே பெர்மனெண்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ பெர்மனெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜோன் செட் பண்ணிக்கிறேன். ஜோன் செட் பண்ணிவிட்டு பப்ளிக் ஜோன் நான் செட் பண்ணிக்கிறேன். ரைட். சரி பப்ளிக் வேண்டாம், நம்ம ஹோமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஹோம் ஜோன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஜோன் செட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆட் கொடுத்துட்டு சர்வீஸ் CRVICE நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோமோ அந்த சர்வீஸ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே HTTPங்கிற சர்வீஸை கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு FTPயும் HTTPயும் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ண ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இது நம்ம ரீலோட் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாறாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைமில் இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக உங்களுடைய சிஸ்டமில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும். ரைட். ஸோ இதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணணும், ஒரு சர்வீஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஆடுக்கு பதிலாக நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரிமூவ் கொடுத்து நான் இப்போ HTTP ரிமூவ் பண்ணி நான் என்டர் அடிச்சிட்டேன். ரைட். இப்போ லிஸ்ட் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா HTTP இருக்கும், ஏன்னா நம்ம ரீலோட் பண்ணணும். ரீலோட் பண்ணிவிட்டு ரைட். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTP மட்டும்தான் இருக்குது, உங்களுடைய HTTP வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரைட். ஸோ இதே மாதிரி ஒரு போர்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ போர்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆப்ரேஷன் தான். ஸோ ஃபயர்வால் கொடுத்து நம்ம ஹைஃபன் கமாண்ட் கொடுத்துடுறோம். ரைட். ஸோ கமாண்ட் கொடுத்துட்டு ஸோ சப்போஸ் இட் இஸ் பர்மனெண்ட், நம்ம பர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம வந்து பர்மனெண்ட்டுங்கிறத ஆட் பண்ணணும். பர்மனெண்ட். ஸோ பர்மனெண்ட்டுங்கிறத ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன ஜோனுக்கு நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு
ஹோம் ஜோனுக்கு நான் கொடுக்குறேன், ரைட். ஸோ ஹோம் ஜோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போர்ட் ஆட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ போர்ட் ஆட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8080 அப்படிங்கிற போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிசிபிக்கு நான் இங்கே வந்து அலோகேட் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம லிஸ்டால் கொடுத்து பார்க்கலாம். ஸோ லிஸ்டால் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்காது, ஏன்னா அதை ரீலோட் பண்ணிடலாம். ஓகே, ரீலோட் பண்ணிட்டு இப்போ இந்த லிஸ்டால் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு டிசிபிக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும், போர்ட் வந்து உங்களுக்கு டிசிபிங்கிற போர்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும், ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு போர்ட்டும் வந்து ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம், ரைட். ஸோ சிம்பிளாக வந்து நான் போர்ட்டை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லிஸ்ட் கொடுத்து ஆளுக்கு பதிலாக நான் இங்கே போர்ட்டுன்னு வந்து கொடுத்தேன்னா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சர்வீசஸ் பார்க்கறதுனாலும் SERVICS சர்வீசஸ்னு கொடுத்தோம்னா என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ லிஸ்டால் கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவும் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ரைட். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஜோன் நான் மாற்ற போகிறேன், ஒரு டிஃபால்ட் ஒர்க்கிங் ஜோன் நான் மாற்றணும் அப்படின்னா ஸோ ஃபயர்வால் சிஎம்டி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபயர்வால் சிஎம்டி கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு செட்டு கொடுத்துட்றேன், செட்டு டிஃபால்ட்டு ஜோன் இருக்கு இல்லையா. ஸோ செட் டிஃபால்ட் ஜோன் வந்துட்டு ஸோ வேறு நம்ம மல்டிபிள் ஜோன்ஸ் பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து பப்ளிக் பார்த்தோம், ஒர்க்கு பார்த்தோம். ஸோ பப்ளிக் மூவ் பண்ணலாம். ஸோ பப்ளிக்னு மூவ் பண்ணிவிட்டு நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ எஸ் கெட் டிஃபால்ட் ஜோன், ரைட். ஸோ கெட் டிஃபால்ட் ஜோன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஹோமுங்கிறது தான் டிஃபால்ட் ஜோனாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்குங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட் ஜோனாக உங்களுக்கு வந்துட்டு மாறிடுச்சு, ரைட். ஸோ இப்போது நம்ம இதே மாதிரி லிஸ்டால் நம்ம கொடுத்து பார்க்குறோம். ஸோ லிஸ்டால் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து 514 UDP இருக்குது, SSH மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது. அது போக பாக்கி இருக்கிறது எதுவுமே ஆக்டிவில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற பர்மனன்ட் ரூலாக இருந்தாலுமே அது வந்து ஜோன் டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஜோனுக்கு நீங்கள் ஒரு ரூல் எழுதுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஜோனுக்கு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த ஜோனை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா வேறு ஜோனுக்கு மாறிட்டீங்கனாலும் ஆக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கமாண்டை நீங்கள் வந்துட்டு திரும்பவும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன், ஃபயர்வால் கொடுத்துட்றேன், ரைட். ஸோ ஃபயர்வால் கொடுத்துட்டு -CMD கொடுத்துட்டு, ரைட். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இதை ஆட் பண்ணலாம். ஸோ ஜோன் கொடுக்குறேன். ஸோ ஜோன் கொடுத்துட்டு என்ன ஜோன் நம்ம இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பப்ளிக் ஜோன். ஸோ பப்ளிக் ஜோனில் நான் இங்கே ஆட் கொடுத்துட்டு சர்வீஸ் கொடுக்குறேன். என்ன சர்வீஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP சர்வீஸுங்கிறத ஆட் பண்ணலாம், ரைட். ஸோ இப்போ நம்ம லிஸ்டால் கொடுத்து பார்க்கல நமக்கு வந்துட்டு HTTPங்கிறது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம கொடுக்கல, இது வந்து நம்ம வந்துட்டு ரன் டைமுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ரன் டைமில் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஸோ ஒன்ஸ் நம்ம இதை மட்டும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னம்னாலே நமக்கு வந்துட்டு அது ஃபுல்லாக போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரன் டைமில் இருந்து பெர்மனெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ சிமிலர்லி கிளியர் கொடுத்துடலாம், firewall -CMD so runtime, right. so runtime -2 கொடுத்து -permanent. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ரன் டைமில் நம்ம கிரியேட் பண்ண ரூல்ஸ் இந்த பர்டிகுலர் ஜோனுக்கு நம்ம ரன் டைமில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாமே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர்மனெண்ட்டாக மாறி இருக்கும், ரைட். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ நிறைய ஃபயர்வால் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ், நிறைய ஃபயர்வால் பேஸ்டு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், ரைட். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.